வையகம் வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் நம்ம யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். முதல்ல எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இதுதாங்க ஆக்சுவல் நியூ இயர், சரிங்களா? மீதி ஜனவரி 1 நம்ம உலகம் முழுக்க ஒரு ஜார்ஜேஜியன் கேலண்டர்னு சொல்லுவோம், சரிங்களா? வெளிநாட்டு மக்கள் ரெடி பண்ணது. நம்ம தமிழ் முறைக்கு சித்திரை 1 இந்த ஏப்ரல் 14 தான் புனிதமான நாள். தமிழ் இந்தியாவில் பல மொழி பேசுகிறவங்க, நீங்கள் கன்னடமோ இது நியூ இயரோ யார் எடுத்தாலும் அங்கே உகாதின்னு கொண்டாடுவாங்க. அரௌண்ட் இதே நாட்கள் அரௌண்ட் சுற்றி தான் வரும். ஸோ இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான நாள், சரிங்களா? இந்த முக்கியமான நாளில் ஒரு ராசிக்கும் சொல்ல போகிறோம். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். உங்களுடைய பொதுவான வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை, குடும்பம், குழந்தைங்க, மகப்பேறு பற்றி, தொழில் முன்னேற்றங்கள் பற்றி, வேலையில் ப்ரமோஷன், வெளிநாடு போகிறது, ஹெல்த், இதை பற்றி நிறைய நம்ம பேச போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம பஞ்சாங்கம் என்ன சொல்லுது அப்படின்றத ஒரு டீட்டெயிலாக பார்த்தோம். அதாவது வருஷம் இந்த வருஷம் இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பஞ்சாங்கத்தில் எழுதி வைப்பாங்க. உலகத்தில் போர் வருவதாக இருக்கட்டும், விலைவாசி உயர்வு, இதெல்லாம். ஸோ இந்த வருஷத்துக்கு என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஒன்று, இந்த தலைவன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வருடாதிபதினு சொல்லுவோம். வருடாதிபதி தலைவன் யாருன்னா சூரியன், மந்திரி சந்திரன், ஓகேங்களா? சேனாதிபதி சனி பகவான். அதே மாதிரி உங்களுக்கு சஸ்தியாதிபதி யாருன்னா குரு பகவான். இதுதான் நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் பற்றி நம்ம சொல்கிறது, தானியங்கள் பற்றி தான், ஓகேங்களா? இப்போ சூரிய பகவானே தலைவனாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு ஆட்சி நடக்கும். ஆட்சியில் பல பாலிசி சேஞ்சஸ் நடக்கும். ஆட்சி மாறுமான்னு கேட்காதீங்க, எலெக்ஷன் டைம் வேற, நான் அது உள்ளே போக விரும்பலை. ஆனால் பாலிசிஸ் நிறைய மாறும், ஓகேங்களா? கவர்மெண்ட் பாலிசிஸ் நிறைய வரும். டேக்ஸ் நிறைய ரெகுலேஷன்ஸ்லாம் வரும், சரிங்களா? ஒன்று, சந்திரன் இருக்காங்க, அதுக்கப்புறம் மந்திரியா சந்திரன் இருக்காங்க, சேனாதிபதியா சனி பகவான் இருக்கார். சனி சந்திரன் காம்பினேஷன்ஸ் வர என்னன்னா, இந்த தமிழ் வருடத்தை பிரபவ வருடம்னு சொல்லுவாங்க. அதாவது இது ரொம்ப ஆன்மீகமான வருடம். ஆன்மீகம் ரொம்ப ஜாஸ்தியாகும். இதை நம்ம நியூ இயர் பலன்லேயே சொல்லியிருக்கேன், நீங்கள் தேடி பாருங்கள். நம்ம நியூ இயர் பலன்லேயே சொல்லி இது ஆன்மீகம் வருடம். ஆன்மீகம் சம்பந்தமாக நிறைய நடக்கும். தொழில்கள்லையும் அதை நிறைய பார்ப்பீங்க, முக்கியமாக முருகர் சம்பந்தமான. அதுக்கப்புறம் முருகர் படம் எடுக்க போகிறதா நிறைய நியூஸ் ரிலீஸ் ஆச்சு. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, ஆந்திராலையும் நடக்க போகுது. தமிழ்நாட்டிலையும் முருகன் பேரில் ஒரு பெரிய படம் ஒன்று வருது. எல்லாருக்கும் அது என்ன படம்ன்றது தெரியும், சரிங்களா? இதெல்லாம் நடக்குது. இன்னும் ஆன்மீகம் சம்பந்தமாக பல பிஸ்னஸஸ்களும் வளரும். அதே மாதிரி ஆன்மீகம் வளர்ச்சி நிறைய நடக்கும். அதே சமயம் சேனாதிபதி சனி பகவானாக இருக்கிறதுனால நாட்டில் நிறைய குழப்பங்களும் வரும். உலகம் முழுக்கவும் வரும், நம்ம நாட்டிலையும் குழப்பங்கள் நிறைய வருங்க. கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. முக்கியமாக என்னென்ன குழப்பங்கள்னா, அரசியல் ரீதியான சில விஷயங்கள், ஆன்மீக ரீதியாகவும் சில விஷயங்கள். அதே மாதிரி பொருளாதாரத்திலையும் ஒரு மிதமான பொருளாதாரம் இருக்கும், ஆனால் நிறைய விஷயம் தட்டுப்பாடாகும், சரிங்களா? நிறைய விஷயம் தட்டுப்பாடாகும். முக்கியமாக தானியங்கள், ஃபியூயல் ப்ரைஸ், இந்த பெட்ரோல், டீசல், இதோடைய ப்ரைஸ், இதெல்லாம் தட்டுப்பாடு வரும். தட்டுப்பாடு வந்தால் விலை உயற்றமும் வரும். தங்கம், வெள்ளியோட விலைகளும் உயரும், சரிங்களா? அதனால் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, காசை மிச்சம் பண்ணுங்க. சாப்பாட்டை வீண் பண்ணாது. இன்றைக்கி நம்ம வீண் பண்ணுற சாப்பாடு யாரோ வயிறுக்கு போக வேண்டியது. சாப்பாட்டை வீண் பண்ணாதீங்க, அதுவே பெரிய புண்ணியம். காலநிலை, அதாவது மழை மிதமாக தான் இருக்கும். ஸோ அக்ரிகல்ச்சர் பெரிய பாதிப்பு இல்லை, ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு தண்ணி குறைவான விவசாயம் பண்ணுறது ஒன்றும் சூப்பர். சிறுதானியங்கள்லாம் இப்போ ரொம்ப நல்லா வளர்ந்துட்டு வருது, அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். மழையால் பெரிய பாதிப்பு இல்லை, ஓகே? இயற்கை சீற்றங்களும் ரொம்ப பெரிய அளவுக்கு இல்லை. அரசியல் சூழ்நிலைகளும் உலகத்தில் போராட்டங்களும் அதிகமாக வெடிக்கிற மாதிரி இருக்குது. அப்போது நம்மளுடைய பணத்தை எவ்வளோ மிச்சம் பண்ண முடியுமோ மிச்சம் பண்ணுங்க. தேவையில்லாத செலவுகளோ, தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் பண்ணாதீங்க. ஆடம்பர செலவுகள் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. பண்ணாமல் மிச்சம் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப சுபவாமையும். இப்போ உங்கள் ராசிக்கு என்ன நல்லதுகள் என்னென்ன இருக்குது, எந்தெந்த விஷயத்தை உஷாராக இருக்கணுன்றதை இப்போ பார்ப்போம். மேஷ ராசிக்காரங்க, மேஷ லக்னம் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குங்க டைம். அதுவும் முக்கியமாக
இப்போ இந்த மாதம்னா நான் படிப்பு தான் சொல்ல போகிறேன் மெயினாக. ஏன்னா என் குழந்தைங்க நிறைய எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அடுத்த தலைமுறை மேஷராசி பசங்க நல்லா படிப்பாங்க, சரிங்களா? ஏன்னா 3ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கார். 4ஆம் வீடு நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் நீங்கள் ஜூனுக்காரன் அப்புறம் குரு பகவான் 4க்கு போயிடுவார். அதனால் ஸ்கூல் படிப்புலாம் பிரச்சனை கிடையாது மேஷராசிக்கு. மேஷராசி எங்கே லைட்டாக சறுக்கும் அப்படின்னா தூங்குவாங்க பசங்க ஜாஸ்தியாக. டயர்டாக இருக்கும், ஆமாம் ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸ்கூல்லேருந்து வந்துடுவோமா டயர்டாக இருக்குமான்னு சுருண்டு விடுவாங்க. நல்ல ஏன்னா மேஷராசியில் ஓடி ஆடி விளையாடுற பசங்க அவங்களே சுருண்டு விடுவாங்க. என்ன விஷயம்னா சனி பகவானுடைய தாக்கம், சரிங்களா? பெரிய சனியில் இருக்காங்க. சனி பகவான் தாக்கம் ஸ்லோவாக இருப்பாங்க. அதில் உடம்பு எனர்ஜிக்காக இருக்கிற மாதிரி விஷயங்கள் தாங்க. கூலான சாப்பாடு, நல்ல எனர்ஜி பூஸ்ட் ஆகிற மாதிரி சாப்பாடு தாங்க, அதுவே சரியாகும். எப்போவுமே நம்ம கிளைண்ட்ஸுக்கெல்லாம் தெரியறது தான், நம்ம வந்து அந்த புதன் ஆக்டிவேட் பண்ண சொல்லுவோம், சரிங்களா? ஒன்றும் இல்லை, டீயில் ஏலக்காய் போட்டு சாப்பிடுங்க. படிக்கிற குழந்தைங்களுக்கு டிஃபால்ட்டாக தட்டில் ஏதாவது ஒன்று பச்சை கலரில் இருக்கணும். அது வெண்டைக்காவோ அவரைக்காவோ ஏதோ ஒன்று பச்சை கலரில் இருக்கும். அது எல்லாம் புதனோட தொடர்பு. பசங்க ஒன்று நல்லா படிப்பாங்க, இது படிக்கிற குழந்தைங்களுக்கு. அடுத்து வேலைக்கு போகிறவங்களும் நீங்கள் என்னென்னா வேலைக்கு போகிற இடத்துல கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது, சண்டை போடாமல். ஏன்னா மேஷராசி வந்து அவங்களுக்காக அவங்க சண்டை போட்டதை விட ஊராருக்காக சண்டை போட்டது தான் ஜாஸ்தி. அந்த வேலையே வேண்டாம் நம்மளுக்கு. அது ஏன்னா இப்போ நேரம் நம்மளுக்கு சரியில்லை. 6ஆம் வீட்டில்னா சனி பகவான் ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு இருக்காரு, 7ஆம் பார்வையாக வச்சு செய்வார். இந்த வருஷம் முழுசே அப்படி தான் இருக்குது, அவருடைய பார்வை இருக்குது. அதனால் நீங்கள் வந்து தயவு செஞ்சு யாருடைய பஞ்சாயத்துக்குள்ளேயும் போகாதீங்க. உங்கள் குடும்பத்தினருக்கு முக்கியமாக பிரச்சனைனா உள்ளே போகலாம், இல்லைனா தேவையில்லாமல் அது உள்ளே நுழையாதுங்க. ஒன்று வேலை செய்கிறவங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு முன்னேற நிறைய வாய்ப்பு இருக்குங்க, சரிங்களா? ஏன்னா குரு பகவானுடைய பார்வையெல்லாம் வரும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு. அதனால் பிஸ்னஸில் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே சமயம் ப்ராஃபிட்டும் நல்லா வரும். பிஸ்னஸில் ப்ராஃபிட்டும் நல்லா வரும். அதனால் தைரியமாக இறங்கி நீங்கள் செய்யலாம், ஓகேவா? அப்படி ஏதாவது நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் சார் கொஞ்சம், ஏன்னா இவங்க வந்து ரொம்ப தைரியசாலி மேஷம்லாம். நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் மேஷத்தில் இருப்பாங்க. யாராவது சார் ப்ராஃபிட்லாம் வரல சார், கொஞ்சம் கஷ்டமாலாம் இருக்குது சார்னா, இந்த வருஷம் கடைசியில் வந்து ஆல்மோஸ்ட் டிசம்பர் ஸ்டார்டிங்கில் ராகு கேது பயிற்சி இருக்குது. அதுக்கப்புறம்லாம் வந்து ப்ராஃபிட்லாம் ஓரளவுக்கு கையில் நிற்கும். அதுக்கு முன்னாடியே நிற்கும். அதில் கஷ்டப்படுறவங்க சில பேர் கிரக கோளாறால் கஷ்டப்படுறவங்களுக்கு வருஷம் ஸ்டார்டிங்கில் இருந்தெல்லாம் பிஸ்னஸில் நல்ல டைம் பிக்கப் ஆகும். ஸோ அதுவும் ஒன்று. அடுத்து கல்யாணம், திருமணத்துக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்குங்க, சரிங்களா? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச திருமணம் இப்போவே பண்ணிடுறது நல்லது. ஏன்னா விரைய சனியில் இருக்கும்போது பண்ணுறது நல்லது. ஜென்ம சனி தான் ஒன்றும் கொஞ்சம் டஃப்பாக ஓடும். அதனால் திருமணத்துக்கு இப்போவே அலையன்ஸ் பாருங்கள். அதுவும் உங்களுக்கெல்லாம் வந்து மெயினாக என்னென்னா முருகர், துர்கை, முருகருடைய ஃபங்க்ஷன்லாம் அவ்வளோ வருது, சரிங்களா? அதனால் பங்குனி உத்திரம் இருக்குது, சஷ்டி இருக்குது, எல்லாமே இந்த வருஷத்துள்ள வரும். இதெல்லாம் இப்போ தான் முடிஞ்சது. அடுத்தடுத்து எந்தெந்த நல்ல ஃபங்க்ஷன்லாம் கிட்ட வருதோ டக்குன்னு நீங்கள் அந்தந்த சாமிக்கு விரதம் இருங்க. அது விரதத்தில் நிறைய சயின்ஸ் இருக்குங்க. நான் அதை பற்றி நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். என் பேர் சர்ச் பண்ணி பாருங்கள். விரதம் வந்து சயின்டிஃபிக்காக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். விரதத்தை கடைபிடிங்க. கல்யாணம் பாருங்கள், 4 நட்சத்திரம் பார்த்து போங்க. எப்பயுமே புதன், வியாழன், வெள்ளி, இந்த 3 நாளில் போங்க. சக்ஸஸ் ரேஷியோ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி தான் ஒரு ஃபோன் வந்தது. அந்த பொண்ணு அப்பா அம்மா யாருமே இல்லை, தனியாக இருக்க பொண்ணு. அதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் சொன்னால் டக்குன்னு கல்யாணம், இப்போ குழந்தை பாக்கியம் உண்டாக இருக்குது. காலையிலே ஃபோன் பண்ணாங்க. ஸோ அதுவும் முருகருக்காக தான். நான் முடிஞ்சால் அந்த டெஸ்டிமோனி எல்லாம் என் வெப்சைட்டில் போடுறேன். அந்த பொண்ணே பேசின ஆடியோலாம் இருக்குது, அதெல்லாம் கேளுங்க. முருகர் அவ்வளோ பக்தியாக கும்பிட்டுச்சு அந்த பொண்ணு. அந்த பொண்ணுடைய பக்தி தான் கல்யாணம் நடந்து குழந்தை பேரும் கிடச்சிருக்கு. அதனால் உங்கள் எல்லாருக்கும் வந்து கண்டிப்பாக கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். எதுலலாம் சார் நான் உஷாராக இருக்கணும் அப்படின்னா, உடல் நலம். ஐயா மேஷம், ஏற்கனவே நம்ம உடம்பு சூட்டு உடம்பு, ஏற்கனவே வயிறு எரிச்சல், உடம்பு கொப்பளம்னு ஏகப்பட்ட சூட்டால் பிரச்சனை இருக்கும். இப்போ சனி பகவான் உள்ளே வராரு, இன்க்ரீஸ் ஆகும், பிரச்சனையாக இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்ன பண்ணணும்னா எப்போயுமே உடம்பு கூலாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மேசம்னா ராத்திரியில் விடிகாலில் கூட நம்ம சுடு தண்ணியில், ஆடி மாதம் கூட சுடு தண்ணியில் குளிக்கிறவங்க, சரிங்களா? கொஞ்சம் பச்சை தண்ணியில் குளிக்கிறது, அந்த மாதிரி உடம்பு கூலாகவே வச்சுக்கோங்க. உடம்பு ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கோங்க. அது வந்து ரொம்ப 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 முக்கியம், ஓகேங்களா? இது ஒன்று. அடுத்து வந்து தூக்கம். நல்லா தூங்குங்க. ஏன்னா நான் பிஸ்னஸ்க்கு ஓடுறேன்னு ஓடிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. நல்லா தூங்குங்க. தூக்கம் டிஸ்டர்ப் ஆக வாய்ப்பு இருக்குது. எதுவுமே இல்லை, அருகம்பில்ல தலைகாணி கீழே வச்சு தூங்குங்க. இந்த வாரம் கண்டிப்பாக நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க. தினமும் மோர் சாதம் சாப்பிடுங்க வெயில் காலத்தில். இதெல்லாம் சாப்பிட தூக்கம் நல்லா வரும். தூக்கம் நல்லா இருந்தாலே மனசு அமைதியாகும். மனசு அமைதியாக இருந்தால் உடம்பு நல்லாயிருக்கும். உடம்பு நல்லா இருந்தால் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணலாம்.
சரிங்களா? இது வழிபட வேண்டிய தெய்வம் வந்து முருகன், வள்ளி தெய்வானையோடு வழிபடுங்க, துர்க்கை அம்மன் வழிபடுங்க, நரசிம்மர் வழிபடுங்க. இவங்களாம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபடுங்க. தீபம் ஏற்ற ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு கோவில்களில் விளக்குகள் ஏற்றி எண்ணெய் வாங்கித்தாங்க. இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு சிறப்பான வருடமாக அமையும். நம்ம தமிழ் புத்தாண்டு பிரபவ வருஷத்துக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம். ஓவராலாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு எப்படி இருக்கும், ஒரு வருஷ பலன்க, இது ஒரு வருஷ பலன். ஓகே, ஓவராலாக எப்படி இருக்கும், குடும்பம், கல்யாணம், மகப்பேறு, மறுமணம், ஹெல்த்து, ஜாப், பிஸ்னஸ், ப்ராஃபிட், வெளிநாடு போயிட்டு வர்றது, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோலாம் முக்கியமான பாயிண்ட்டோ அது எல்லாமே கவர் பண்ணிட்டோம். எப்போவுமே சொல்கிறது 12 கோடி தமிழர்களில் ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர் இருக்கீங்க. எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம். ஒவ்வொருத்தருடைய கைரேகை மாறுற மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஜாதகமும் மாறும். இப்போ சொன்னதே நல்லபடியாக உங்களுக்கு வேலை செய்யும். இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னா கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஒன்றும் டீட்டெயிலில் உங்களுடைய மற்ற கிரகநிலை, ராசி, லக்னம், நட்சத்திரங்கள் வச்சு இன்னும் டீட்டெயிலில் பஞ்சாங்க நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த தமிழ் வருட பருப்புக்கு நம்ம என்னென்ன தெய்வங்களை சொன்னோமோ, என்னென்ன வழிமுறைகளை சொன்னோமோ, இது எல்லாமே பின்பற்றுங்க. சரிங்களா? இதை தாண்டி நம்ம நிறைய கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஏன்னா இப்போ சனி பயிற்சிக்கு சொல்கிறோம், சனி பாய் எனக்கு கொடுத்த 5-8 நிமிஷத்தில் என்னென்ன சொல்லணுமோ என்னால் முடிஞ்ச அளவு சொல்லிட்டேன். இதை தாண்டி சனி பயிற்சிகள்லேருந்து நம்ம ஓரளவுக்கு தப்பிச்சுக்க நிறைய விஷயங்களுக்கு நம்ம விதைகள் மூலயமா நிறைய பயிற்சிகள் தரும். கலர், அரோமா, மெட்டல் ஒரு கிரகத்துக்கு ஒரு மெட்டல் இருக்குது. அந்த மெட்டலை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல வந்து பல மாறுதல்கள் வரும். இதுதான் நம்ம கோவில்லையே யூஸ் பண்ணுறோம். கோவில் கலசங்கள், ஐம்பொன் சிலைகள், இது பின்னாடிலாம் நிறைய சயின்ஸ் இருக்குது. இதெல்லாம் நிறைய சொல்லி தந்துட்டுருக்கோம். இதெல்லாம் எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ண வாழ்க்கையில் மென்மேலும் வளருவீங்க. எல்லா கிரகமும் எல்லா தெய்வங்களும் நமக்கு நல்லது செய்யத்தான் இங்கே இருக்குது. நம்ம கர்ம வினைப்படி நம்மளுக்கு நல்லதும் கெட்டதும் மாறி வருது. நம்ம புத்தியை வச்சு இதெல்லாம் கற்றுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வாழ்க்கையை வளர விதியை மதியால் வெல்லலாம். நீங்களும் மதியால் வென்று ஆண்டவன் அருளால் இந்த தமிழ் வருட பருப்பு உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.